ஹாய், வரலட்சுமி அம்மனுக்கு டபுள் ஸ்டெப் சாரி ட்ரெப்பிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால ஈஸியா ஒரு மெத்தட் காமிக்கிறேன். இந்த மெத்தட்ல முந்தான பகுதியை முதல்ல 2ஆ மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 4 ப்ளீட் எடுங்க, சரியா இருக்கும். இதை வந்து ஒரு 2 முழம் அளவு எடுத்துட்டு அதே மாதிரி கிளிப்ல செக்யூர் பண்ணி சைட்ல வச்சுக்கோங்க. இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப், இதுக்கு சாரியோட இன்னொரு பகுதியை முதல்ல 2ஆ மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி 2ஆ மடிச்சுட்டு கீழே வந்து கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிடுங்க. அப்பதான் மேலே கீழே இறங்காம இருக்கும். இந்த 2ஆ மடிச்சதுக்கு அப்புறம் இதையும் எப்பயும் போல ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டெப்புக்கு 2ஆ மடிச்ச சாரீ தான் ப்ளீட் எடுக்கிறோம் அப்படின்றதால வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு 4 ப்ளீட் எடுத்துட்டு அதை அப்படியே கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத அப்படியே ப்ளீட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ப்ளீட் எடுத்து முடிச்சுட்டு மேலே இப்படி கொஞ்சம் தூக்கி நம்ம ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் இந்த ப்ளீட் எல்லாம் சரி பண்ணிட்டு வந்தோம்னா கரெக்டாக உட்காந்துரும். இல்லை இன்னுமே ஈஸியாக ப்ளீட்ஸ் உட்கார வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கீழே போட்டு மேலே இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இழுத்தீங்கன்னா ப்ளீட்ஸ் அழகாக உட்காந்துரும். நல்ல விசிறி போல வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்ச ப்ளீட்ஸை அழகாக விரிக்கணும். இந்த மாதிரி 4 ப்ளீட்ஸுக்கு ஒரு கிளிப் போட்டிங்கன்னா அழகாக பார்க்கறதுக்கு பாவாடை மாதிரியே ஒரு ஃபினிஷ் நம்மளுக்கு இப்போ வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு விற்கிற ரெடிமேட் பாவாடை சட்டை மாதிரியே ஒரு பாவாடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க ப்ளீட்ஸ் வந்து கால்வாசி உள்ள போற மாதிரி உள்ள ஒரு நூலை வச்சு இந்த பக்கம் இப்படி ரிவர்ஸ்ல எடுத்தோம்னா அழகா ஒரு பாவாடை ரெடி. இது அப்படியே நம்ம அம்மனை உட்கார வைக்க போற கலசத்துல டைரக்டா டைட்டா கட்டி விட வேண்டியதுதான். கட்டி விட்டதுக்கு அப்புறம் இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் சரி பண்ணி ஃபைனலா ஒரு ஃபிக்ஸ் மட்டும் கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம முந்தான பகுதியை ப்ளீட் பண்ண ஒரு பார்ட் வந்து பின்னாடி இருக்கும். அது அப்படியே வி ஷேப்பா மடக்கி அம்மனோட 2 கையிலையும் மேல வைக்க ஃபிக்ஸ் பண்ற மாதிரி செட் பண்ணிருங்க. அவ்வளவுதாங்க, ட்ரேப்பிங் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம அம்மனை தேங்காய் இல்லைனா ஃபேஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ஜுவல்லரிலாம் போட்டு அழகாக டெக்கோர் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி ட்ரேப்பிங் வீடியோஸ்க்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வ்ளாக்ல மீட் பண்ணலாம். டாடா.